வணக்கம் நண்பர்களே, இன்றைய முக்கிய செய்திகள் என்னன்னா, சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் படத்தில் நடிப்பதாக விஷாலும் ராவாலாசும் பல பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பல பேட்டிகளில் ரொம்ப பெருசாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் விஜயகாந்த் மகன் அவருக்கு மறுபடியும் எந்த ஒரு படத்துலையும் இவங்க நடிக்கலை அப்படிங்கிறது ஏமாற்ற தந்துட்டாங்களா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை அளிச்சிருக்குது. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் தற்போது நடித்த ரிலீஸாக தயாரில் படம் தான் படைத்தலைவன். இந்த படம் கடந்த 23ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் படத்தில் தியேட்டர் கிடைக்காத நேரத்தில் படம் சில பிரச்சனைனால ரிலீஸ் தேதி தள்ளி போனது. அதே நேரத்தில் படத்திற்கு பொருளாதார சிக்கலும் இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. விஜயகாந்தை பொறுத்தவரை தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மகன் நடிக்கும் படத்துக்கு இப்படி ஒரு சிக்கலா அப்படிங்கிற ரசிகர்கள் நல்ல கேள்வி எழுப்பியிருக்குது. இதை தீர்ப்பதற்கு யாருமே முன்வரவில்லையா என்ற கேள்வி அதிகமாக எழுதுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது என்னன்னா, விஜயகாந்த் மறைந்து சண்முக பாண்டியன் படத்தில் விஷாலும் ராவா லாரன்ஸும் இவங்க ரெண்டு பேருமே கெஸ்ட் ரோலில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை. இதுதான் விஜயகாந்துக்கு அவங்க பண்ணுற கைமாறா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. இந்த நிலையில் இதற்கு ஒரு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் இதை ஒரு சுட்டி காமிக்கிற அளவுக்கு பேட்டியில் கூறியிருக்கிறாங்க. அப்புறம் சித்ரா லட்சுமணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சண்முக பாண்டியன் படத்தில் நடிக்கிறோம்னு சொன்னால் கூட அவங்களுக்கு படங்களை நடிக்கிற பல பிரச்சனைகள் அமையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் அவங்களுக்கும் தரப்படும் கதாபாத்திரம் இந்த காலகட்டத்தில் இமேஜிங் பண்ணி ஏற்ற மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கதாபாத்திரத்தை உருவாக்கி விட்டுட்டு அவர் தொடர்பு கொண்டு இருந்தால் தான் நிச்சயமாக அவங்க நடிக்கக்கூடும். அதையெல்லாம் இவங்க முறையாக செஞ்சாங்களா என்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா லட்சுமணன் கூறுறாங்க. சண்முக பாண்டியன் படைத்தளம் படத்துக்காக 5 யானைகளோட பழகி மிகவும் கஷ்டப்பட்டு பல காட்சியில் நடிச்சிருக்காரு. படத்தில் விஜயகாந்தும் ஏஐ உருவாக்கி இருக்காங்க நல்லா கஷ்டப்பட்டு. இளையராஜாவும் இவரோட இசையை இதில் அருமையாக கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் போதிய பப்ளிசிட்டி இல்லை என்பதுதான் சொல்ல முடியும். பல தேட்டர்களில் பப்ளிசிட்டி சொல்ல முடியாமல், பல ப்ரொமோஷன் பண்ண முடியாமல் இது பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த மலையாள படத்தில் தொடருங்கன்னு ஒரு படம் வந்திருக்குங்க. அந்த படம் கூட ஒன்றுமே கதையே கிடையாது. அவங்க பையன் என்ன ஆவானா, திடீர்னு காணாமல் போயிடுவானா, அவனை தேடுற போவார். கடைசியில் ஒரு போலீஸ்காரன் இந்த மாதிரி கொண்டிருப்பான். லாஸ்ட்டாக போலீஸ்காரன் அவர் பழி வாங்குறது தான் இந்த படம் கதை. இந்த படமே ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட படத்தையே ப்ரொமோஷன் படம் அப்படி இருக்குது இப்படி சொல்லிட்டு பல கோடி ரூபாய் ஓட வச்சு அவர் அதில் நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் நல்ல கதையும் உண்மையான ஒரு கதையை கொடுத்து அன்பு கஷ்டப்பட்டு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு யானைகளே இத்தனை யானைகளையும் பழக வச்சு அந்தளவுக்கு சூப்பராக இயக்கினேன். இந்த படத்தை இன்ன வரைக்கும் வெளியில் விடல. அது என்ன பிரச்சனைன்னு இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் அமையுது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ் இந்த படத்தில் இப்படி காட்சி அமைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட மக்கள் ரசிகர் மத்தியில் ஏதோ ஒரு இது இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை ஏன் வெளியில் விடலன்ட்டு இன்னமும் ஒன்றும் புரியலை அப்படி தான் சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொம்பு செய்வி அப்படிங்கிற ஒரு படத்தில் வேறு சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு. இதில் சரத்குமார் அவர் நடிக்கிறாரு. இந்த படமும் உசிலம்பட்டியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் சில கிளிப்ஸ் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படமும் வேற லெவலில் சண்முக பாண்டியன் நல்லா பெருசு முடியெல்லாம் பின்னாடி நல்லா வச்சு பயங்கரமாக சூப்பரான கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அவங்கள மாதிரி ஒரு கெத்தாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கையில் அந்த வச்சிருக்கிற அந்த அம்பு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். சரத்குமாரும் அதே மாதிரி அவருக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போதா, இந்த படம் ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோவை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.